வணக்கம். இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சைக்காலஜியில் இம்பார்ட்டன்ட் 50 கொஷின்ஸ் பார்க்கலாம். இது யாருக்கான வீடியோனா, டெட் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி படிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், சமூக உளவியலிலும் கல்வி உளவியலிலும் இம்முறை பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது. என்ன முறை அப்படின்னா, கள ஆய்வு முறை. அடுத்ததா, தனிநபர் ஆய்வு முறை டேஸ் முறை எனவும் அழைக்கப்படுகிறது. தனிநபர் ஆய்வு முறை தனியாளர் ஆய்வு முறை, தனியலக ஆய்வு முறை மற்றும் மருத்துவ முறை எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்ததா கல்வி செயல்பாடுகளில் உளவியல் கோட்பாடுகளையும் விதிகளையும் புகுத்தி கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துதல் அவசியம் என கூறியவர் யார் அப்படின்னா கோல்ஸ்னிக். கல்வி செயல்பாடுகளில் கல்வி உளவியலை புகுத்தினா எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கோல்ஸ்னிக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்வி உளவியல் என்பது கற்றலின் தன்மை, மனித ஆளுமை, வளர்ச்சி, தனியால் வேற்றுமை ஆகியவற்றை ஆராய்கிறது என கூறியவர் பீல். கல்வி உளவியல் என்பது கற்றலின் தன்மை, மனித ஆளுமை, வளர்ச்சி, தனியால் வேற்றுமை இதெல்லாத்தையும் ஆராய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா பீல் சொல்லியிருப்பாரு. அடுத்ததா, மாணவரது புலன்காட்சி, சிந்தனை, ஆராய்ந்தறிதல், நுண்ணறிவு ஆகியவை என்ன செயல்பாடுகளில் இடம்பெறுகிறது அப்படின்னா அவங்களோட கற்றல் செயல்பாடுகளில் இடம்பெறுது. இதெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது. என்னென்னா அவங்களோட புலன்காட்சி, சிந்தனை, ஆராய்ந்தறிதல், நுண்ணறிவு இதெல்லாமே அவங்களோட லேர்னிங்கில் இம்பார்ட்டன்ட் பிளேஸை வகிக்குது. அடுத்த கொஸ்டின், மாணவரிடையே காணப்படும் பல்வேறு தனியார் வேறுபாடுகளையும் அவற்றிற்கேற்ப அவரவர் தேவைகளை நிறைவு செய்யும் வண்ணம் கற்றல் கற்பித்தல் முறைகளை ஆசிரியர் தேர்ந்தெடுக்கவும் என்ன உதவுது அப்படின்னா கல்வி உளவியல் உதவுது. இது என்னன்னா ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் நிறைய தனியார் வேறுபாடுகள் இருக்கும். அவங்கவுங்க தேவைக்கு என்ன ஸ்டூடெண்ட்டோட நீட் என்னவா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கற்பிக்கணும். அந்த கற்பித்தல் முறைகளுக்கு உதவுறது எது அப்படின்னா இந்த கல்வி உளவியல். அடுத்த கொஸ்டின், மனிதனது வளர்ச்சியையும் அதனின்று எழும் அவனது நடத்தையும் தீர்வு செய்யும் காரணிகளில் முக்கியமானவை மரபு மற்றும் சூழ்நிலை ரெண்டுமே தான். இப்போ ஒருத்தரோட நடத்தையை தீர்மானிக்கிறது அவங்களோட ஜீன்ல இருந்தா வருது, மரபு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரெண்டுமே தான். மனிதனோட வளர்ச்சியும் அதுலேருந்து இளர அவங்களோட நடத்தையை தீர்வு செய்யறது மரபு மற்றும் சூழ்நிலை ரெண்டுமே தான். அடுத்த கொஸ்டின், அனுபவம், பயிற்சி, கல்வி ஆகியன யாவும் டேஸின் செல்வாக்குகள். இதெல்லாமே எதோட செல்வாக்குகள் அப்படின்னா நிச்சயமா சூழ்நிலையின் செல்வாக்குகள் தான். சூழ்நிலையின் வாயிலாக தான் நம்மளுக்கு அனுபவம் கிடைக்குது, பயிற்சி பெறுறோம், எஜுகேஷன் இதெல்லாமே சூழ்நிலையோட செல்வாக்குகள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருவரது சூழ்நிலையால் பெரிதும் தீர்மானிக்கப்படுவது முன்னேற்றம். முன்னேற்றமும் சூழ்நிலையால தான் பெருசும் தீர்மானிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வளர்ச்சியும் முன்னேற்றமும் இவற்றின் கூட்டுத்தாக்கத்தால் விளைவது. இப்போதானே பார்த்தோம், வளர்ச்சியும் முன்னேற்றமும் கண்டிப்பாக அதுக்கு மரபு மற்றும் சூழ்நிலை கண்டிப்பாக வேணும். ரெண்டுமே நல்லா இருந்தால் மட்டும்தான் அவரோட வளர்ச்சியும் முன்னேற்றமும் கரெக்டாக இருக்கும். அடுத்ததான், முன்னேற்றம் தனியார் வேறுபாடுகளுக்கு ஆட்பட்டது. குழந்தைகளுக்கிடையே வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் என்ன காணப்படுகிறது அப்படின்னா நிச்சயமா தனியார் வேறுபாடுகள் தான். எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒரு குழந்தைக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸ்ல டீச்சிங்கோ இல்லை மாணவர்களோட கவனிக்கும் போதும் அவங்களோட தனியார் வேறுபாடுகளை தெரிஞ்சுட்டு நம்ம கிளாஸஸ் எடுக்கும்போது ஈஸியா மாணவனுக்கு அது ரீச் ஆகும். அடுத்த கொஸ்டின், முன்னேற்றத்தின் ஒரு உட்கூறு வளர்ச்சி. அடுத்ததா, உடலின் பல்வேறு தசைகள் வலுப்பெற்று இணைந்த வகையில் திடமாகவும் வேகமாகவும் செயல்படுவது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கையாளும் திறன்கள். உடலின் பல்வேறு தசைகள் வலுப்பெற்று இணைந்த வகையில் திடமாகவும் வேகமாகவும் செயல்படுவது கையாளும் திறன்கள். அடுத்த கொஸ்டின், உடல் இயக்கங்களின் வளர்ச்சி புவியீர்ப்புக்கு எதிரான போராட்டம் ஆகும். இதற்கு அடிப்படையாக அமைவது என்ன அப்படின்னா கண் கை இணைந்து செயல்படல். கண் கை இணைந்து செயல்படும் போது தான் நம்ம நம்மளோட புவியீர்ப்புக்கு எதிராக நம்மளை செய்கிற விஷயங்கள் எல்லாமே சிறப்பான முறையில் செயல்படும்.
அடுத்ததா வந்துட்டு சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் அப்படின்னு சொல்லி யார் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா ஹர்லாக்கு. ஹர்லாக் வந்து சமூக வளர்ச்சி பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததா குழந்தைகளிடம் சமூகவியல்பு வளர்ச்சியை ஏற்படுத்துதலையே டேஸ் என்கிறோம். என்னன்னு குறிப்பிடுறோம் அப்படின்னா சமூக நெறிப்படுத்தும் செயல்முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை தொடர்ச்சியாக பல மாறுதல்களை அடைஞ்சிட்டே போறான். இந்த மாறுதல்களை சில நிலைகளாக பிரித்து அறியலாம். அவை என்ன அப்படின்னா வளர்ச்சி பருவங்கள் அல்லது வளர்ச்சி நிலைகள். அடுத்தது படிப்படியாக சுதந்திரத்துடனும் கட்டுப்பாடுடனும் செயல்படுதல் தான் வந்துட்டு வளர்ச்சியின் அறிகுறி என கூறியவர் யார் அப்படின்னா ஆண்டர்சன். அடுத்தது குழந்தைகளின் சிந்திக்கும் முறைகள் பெரியவர்களின் சிந்திக்கும் முறை நின்று முற்றிலும் மாறுபட்டவை என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா பியாஜே. அடுத்த கேள்வி. குமரப்பருவத்தை இப்படி அழைக்கின்றனர். என்னன்னு அழைக்கப்படுது அப்படின்னா குழந்தைகளின் இரண்டாம் பிறப்பு. இந்த பருவத்தை தான் சிக்கலான அமைதியற்ற பருவம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி ஹால் குறிப்பிட்டிருப்பார் இல்லைங்களா, அதுதான் இது குழந்தைகளின் இரண்டாம் பிறப்பு. அடுத்ததா வந்துட்டு ஒப்பார் குழுவின் மதிப்பும் மரியாதையும் பெற இயல்பது இவர்களின் இயல்பு. குமரப்பருவத்தினர் அதாவது இந்த பீர் குரூப் இருப்பாங்க இல்லைங்களா, இவங்க ஃப்ரெண்ட்ஸோட மதிப்பும் மரியாதையும் பெறணும், அவங்க சொல்றதான் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒப்பார் குழுவின் மரியாதையும் மதிப்பையும் பெற இவங்க ரொம்ப மெனக்கிடுவாங்க. அதான் அவங்க யார் அப்படின்னா குமரப்பருவத்தினர். அடுத்த கொஸ்டின். உண்மை நிலையை அறியாத பருவம் என அழைக்கப்படும் பருவம் குமரப்பருவம். கரெக்ட். குமரப்பருவத்து மாணவர்கள் வந்துட்டு உண்மை நிலையை சரியா தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்யணும்னு நினைப்பாங்க. அடுத்த கொஸ்டின். ஒவ்வொரு சமுதாயமும் தம் உறுப்பினர்கள் யாவரும் தத்தம் வயதிற்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட திறன்களை தேர்ச்சி அடைதலையும் குறிப்பிட்ட நடத்தை முறைகளையும் கற்றுத் திகழ்வதையும் எதிர்பார்க்கிறது. இவையே வளர்ச்சிசார் செயல்கள் என அழைக்கப்படுகிறது. அதாவது வந்துட்டு ஒரு மாணவன் 5 வயசு ஆனோடனே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும், 10 வயசுல வந்துட்டு 5th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 5th படிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா கிரிட்டீரியா. இதை தான் வந்துட்டு அதையா அந்த குழந்தைங்க ரீச் பண்ணுதுங்க இல்லைங்களா, அதுதான் வளர்ச்சிசார் செயல்கள். இந்த வளர்ச்சிசார் செயல்களை பற்றி குறிப்பிட்டது யாருன்னா ஹெவிகஸ்ட். அடுத்தது நம் நனவு பரப்பில் உள்ள தூண்டல்களில் ஒன்று மட்டும் நனவு பரப்பின் குவி மையத்திற்கு கொண்டு வரப்பட்டு தூண்டல் முழுமையாகவும் தெளிவாகவும் உணர்ந்து அறியப்படுவதே கவனம். அதாவது வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம், நிறைய விஷயங்களை பார்த்தாலும் சில விஷயங்களை மட்டும்தான் வந்துட்டு நம்ம நனவு பரப்புலேருந்து குவி மையத்துக்கு கொண்டு போய் ஞாபகப்படுத்தணும், இதெல்லாம் ஞாபகப்படுத்தணும், சில விஷயங்களை மட்டும்தான் கவனித்து பார்க்குறோம். அப்படி தூண்டல் முழுமையாகவும் தெளிவாகவும் உணர்ந்து அறியப்படுவதே கவனம் என அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின். ஒரே பார்வையில் மிக குறுகிய நேரத்தில் எத்தனை பொருட்களை அல்லது எத்தனை தூண்டல்களை ஒருவன் உணர்ந்து அறிகிறான் அப்படின்னு அளக்கப்படுறதான் வந்துட்டு கவன வீச்சு. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறைய பொருட்களை வச்சுருப்போங்க, அதை நம்ம பார்த்து அந்த டைம்குள்ளே எத்தனை பொருட்களை நம்ம மைண்டில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதான் மைண்டில் வச்சு ரீகால் பண்ணி சொல்கிறோம் அப்படிங்கிறதான் நம்மளோட கவன வீச்சு. அடுத்ததா தொடர்ந்து ஒரு பொருளின் மீது எத்தனை வினாடிகளுக்கு மேல் கவனம் செலுத்த முடியாது அப்படின்னா 10 வினாடிகளுக்கு மேல் கவனம் செலுத்த முடியாது. இதுதான் உண்மை. ½ அன் ஹவராக பார்த்தேன், ½ அன் ஹவராக கவனித்து பார்த்தேன், 10 நிமிஷமாக கவனித்து பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு பொருளின் மேல் தொடர்ந்து 10 வினாடிகளுக்கு மேலே நம்மளால் கவனம் செலுத்த முடியாது. அடுத்ததா மனிதனோட உள்ள இருந்து கவனத்தை நிர்ணயிக்கும் காரணிகள் அகக்காரணிகள் என அழைக்கப்படுகிறது. உள்ளுக்குள்ள இருந்து தோணுது இல்லைங்களா, ஆர்வம், தேவை, நம்மளுக்கு அந்த சப்ஜெக்டில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் விருப்பார்வம் இருக்கும், அந்த சப்ஜெக்டை படித்தாதான் நம்ம அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது அங்கே தேவை இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு மனிதனுக்கு உள்ளிருந்து கவனத்தினை நிர்ணயிக்கும் காரணிகள் அகக்காரணிகள். அகக்காரணிகள் வந்து விருப்பார்வம், தேவை, இதெல்லாமே வந்துட்டு அகக்காரணிகளுக்கு எக்ஸாம்பிள். அடுத்ததான் சில சமயங்களில் நமது கவனம்
கவனிக்கும் பொருளின் தன்மையை ஒட்டியதாக அமைகிறது. இதை கவனிப்பவனுக்கு வெளியே இருந்து செயல்படுவதால் இதெல்லாம் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா புறக்காரணிகள். புறக்காரணிகள் வெளியில இருந்து அந்த விஷயம் நம்மளை ஈர்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேறுபாடு, மாற்றம் இதெல்லாமே வந்துட்டு புறக்காரணிகளுக்கு எக்ஸாம்பிள். பெருத்த ஓசை, செறிவுமிக்க வண்ணங்கள், தீவிரமான மனம் இதெல்லாமே எதை ஈர்ப்பதில் வெற்றி பெறுகிறது அப்படின்னா நம்மளோட கவனத்தை. திடீர்னு பார்த்துக்கிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு இடத்துல பெருசாக சவுண்டு வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி செறிவுமிக்க வண்ணங்கள், கலர்ஸு, தீவிரமான மனம், ஸ்மெல்லு இதெல்லாமே வந்துட்டு நம்மளோட கவனத்தை ஈர்ப்பதில் வெற்றி பெறுகிறது. அடுத்ததா கவனத்தை நிர்ணயிக்கும் புறக்காரணிகள் முக்கியமானது. இப்போ நம்ம பார்த்தோம் கவனம், ஆர்வம், வேறுபாடு, புதுமைன்னு சொல்லிட்டு நிறைய காரணிகள் பார்த்தோம். அதுல முக்கியமானது எது அப்படின்னா வேறுபாடு. அடுத்தது கவனம் எழுவதற்கு மட்டுமின்றி தொடர்ந்து கடைசி வரை கவனம் நிலைத்திருப்பதற்கு முயற்சி தேவைப்படும். இவ்வகை கவனம் வந்துட்டு முயற்சிசார் கவனம் என அழைக்கப்படுகிறது. வெளிப்படை முயற்சிசார் கவனம். கவனம் எழுவதற்கு மட்டுமின்றி தொடர்ந்து கடைசி வரை நிலைத்திருப்பதற்கு முயற்சி தேவைப்படும். இவ்வகை கவனம் தான் வெளிப்படை முயற்சிசார் கவனம் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததா எந்த ஒரு குறிப்பிட்ட தூண்டலையும் கவனிக்காத நிலை பேர் என்ன அப்படின்னா கவனமின்மை. அடுத்தது நாம் மேற்கொண்டுள்ள காரியத்தில் இருந்து நமது கவனம் விலகி நமக்கு தேவையற்ற பயன்படாத தூண்டலின்பால் செல்கின்ற விளைவு கவனக்குறைவு அல்லது கவனச்சிதைவு. அதாவது கிளாஸ்ல நம்ம லெசன் எடுத்துட்டு இருப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளை கவனிச்சுட்டு இருப்பாங்க, வெளியிலேருந்து ஒரு சவுண்டு வந்தோடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க இல்லைங்களா, அதான் கவனக்குறைவு அல்லது கவனச்சிதைவு. அடுத்ததா நாம் கவனம் செலுத்தும் பொருளின் என்றும் நம் கவனத்தை வேறு பக்கம் இழுத்து இடையூறு செய்பவை கவனக்குலைப்பான்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சவுண்டு தான் வந்து கவனக்குலைப்பான். அடுத்ததா கவர்ச்சி அல்லது அக்கறை மறைமுக கவனம். கவர்ச்சி செயல்படும் போது கவனம் தோன்றுகிறது என கூறியவர் வந்து மக்டுகல். கவர்ச்சி அல்லது அக்கறை தான் மறைமுக கவனம். அந்த இடத்துல ஒரு ஒரு சப்ஜெக்டில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ, அக்கறை கண்டிப்பாக இதை படித்தா தான் நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு தோணி அவன் படிக்கிறான் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு மறைமுக கவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி ஏற்படும் போது கவனம் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லி யார் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா மக்டுகல். அடுத்ததான் நம் புலன் உறுப்புகளின் வாயிலாக நாம் அறியும் தனிப்பட்ட பண்புகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், புலன் உணர்வுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். அடுத்ததா புலன் உறுப்புகள் வாயிலாக பெற்ற புலனுணர்வுக்கு நாம் ஏற்கனவே பெற்றிருக்கும் அனுபவங்களின் அடிப்படையில் பொருளூட்டி தூண்டல் பொருளின் தன்மையை அறிதலை தான் வந்துட்டு புலன் காட்சின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேயாவது வந்துட்டு ஒரு இடத்த பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தாஜ்மஹாலாக இருக்குன்னு வைங்களேன், தாஜ்மஹாலாக ஆல்ரெடி ஒரு பிக்கில் பார்த்துருப்போம். அகெயின் வேறொரு இடத்துல நம்ம ஒரு பில்டிங் அது மாதிரி ஒரு பில்டிங் பிக்சரை பார்க்கும்போது இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம தாஜ்மஹால் இது தாஜ்மஹால் பிக்சர்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் இருக்கிறத ரீகலெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து புலன்காட்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், புலன்காட்சி இன்றி பிற செய்வதை பார்த்து கற்க இயலாது. புலன்காட்சியே எதற்கு அடிப்படை அப்படின்னா ஆய்தலுக்கு அடிப்படை. அடுத்ததா புலன்காட்சி முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்குகிறது என கூறியவர் வந்துட்டு கெஸ்டால்ட். கெஸ்டால்ட்டோட முழுமை காட்சி கோட்பாட்டில் புலன்காட்சி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அடுத்ததா புலன்காட்சியை முதலில் தோற்றுவித்த ஒரு பொருள் அன்றியே அப்பொருள் பற்றி உணர்தல் சாயல் அல்லது மனபிம்பம். அடுத்தது நம் மனதில் பதிவு செய்யப்பட்டு நாம் நினைவு கூறும் சாயல்கள் ஒரு பொருளை மட்டும் குறிப்பனவாகவோ அல்லது பல பொருட்களை குறிப்பனவாகவோ இருக்கும். இவை தான் நம்ம என்னன்னு குறிப்பிடுறோம் அப்படின்னா புதுமை கருத்துக்கள். அடுத்ததா புலனுறுப்புகள் மூலம் பெறப்படும் செய்திகளை தொகுத்தல், சுருக்கி அமைத்தல், நினைவு கூறுதல் என்ற
உளச்செயல்களின் அடிப்படையில் ஆராய்ந்து அவை பற்றி தெரிந்து கொள்ளுதல் தான் அறிதிறன் என குறிப்பிட்டவர் நெய்சா. அறிதிறன் பத்தி நெய்சா இப்படி குறிப்பிட்டிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, புலனுறுப்புகள் மூலம் பெறப்படும் செய்திகளை ஃபர்ஸ்ட் தோக்குறோம், சுருக்கமைக்கிறோம், நினைவு கூறுறோம் அப்படிங்கிற உளச்செயல்களின் அடிப்படையில் ஆராய்ந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் அறிதிறன் என குறிப்பிட்டவர் நெய்சா. அடுத்ததா, அறிதிறன் வளர்ச்சியானது தொடர்ச்சியானதாக மட்டுமின்றி வரிசை கிரமமாக அமைந்த படிநிலைகளில் நிகழ்கிறது அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருன்னா பியாஜே. பியாஜேவோட அறிதிறன் வளர்ச்சி கோட்பாட்டில் இப்படி சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, அறிதிறன் வளர்ச்சியானது தொடர்ச்சியானதாக மட்டுமின்றி வரிசை கிரமமாக அமைந்த படிநிலைகளில் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், ஒரு பொருளை பற்றி அறிய உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கையாள வேண்டும். இவ்வகையான செயல்களின் தொகுப்பு தான் வந்துட்டு ஸ்கீமா என குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததா, செயலும் பயிற்சியும் அறிதிறன் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானவை. எனவே டேஸ் மைய கல்வி இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா செயல் மைய கல்வி. செயல் மைய கல்வி ஏன் முக்கியம்? செயலும் பயிற்சியும் அறிதிறன் வளர்ச்சிக்கு முக்கியம். அதனால நம்ம செயல் மைய கல்வியை மாணவர்களுக்கு கொடுக்கணும். அடுத்ததா, அது எண்ணங்களை பிறருக்கு தெரியப்படுத்த மனிதனால் வகுக்கப்பட்ட குறிகள் அல்லது அடையாளம் கொண்ட ஒரு தொகுப்பு தான் மொழி என அழைக்கப்படுகிறது. அடுத்ததா, சிந்தித்தல் என்பது நமது உடலில் உள்ள பேச்சு உறுப்புகளோட அசைவு தான் நம்ம சிந்தித்தல் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா வாட்சன். சிந்தனையின் எல்லையை மொழி இணைக்கிறது என்று கூறியவர் போர்ப். அடுத்தது, மொழி உருவாவதிலும் மொழியினை புரிந்து கொள்வதிலும் அடங்கியுள்ள உளவியல் கருத்துக்களை தெளிவுபடுத்துவது மொழிசார் மனவியல். இந்த மொழிசார் மனவியல் என்னும் இதை பிரபலப்படுத்துறவங்க யாரு அப்படின்னா ஆஸ்கோப் மற்றும் செவியோக். கடைசியா, சிந்தனை, புலன்காட்சி, மொழி ஆகியன யாவும் இணைந்தவை. இவையாவும் தனக்கென ஒரு அமைப்பினை கொண்டவை என கூறியவர் கெஸ்டால்ட். ஓகே டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் சைக்காலஜியில் இம்பார்ட்டன்ட் 50 கொஷின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். மேலும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.